என் அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். யாராவது கடவுளை நேரா பார்த்துருக்கோமா, இல்ல யாராவது சொர்க்கத்துக்கு போயிருக்கோமா, நரகத்துக்கு போயிருக்கோமா? இருந்தாலும் ஆதி மனிதன் காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கடவுளை நம்புறதும், கடவுளை வழிபடுறதும், வழிபட்டா சந்தோஷம் கிடைக்கிறதும், நோய்கள் குணாகிற மாதிரி ஃபீல் ஆகிறதையும் நம்ம என்னைக்குமே பார்த்துட்டு வர்றோம். அடிப்படையில் இது எப்படி நடக்குது, ஏன் மனிதன் கடவுளை தேடுறான், கடவுள் இருக்கிறாரா இல்லையா, அதை பற்றி ஒரு பதிவு தான் இன்னைக்கு. அடிப்படையில் இந்த பிரபஞ்சம் ரொம்ப பெருசுப்பா, ரொம்ப ரொம்ப பெருசு. நினைச்சு கூட பார்க்க முடியாது. எத்தனையோ ஆயிரம் கோடி கோள்களுக்கு இடையில ஒரு விஷயம், ஒரே ஒரு விஷயம் தான் நம்மளுடைய பூமி. இவ்வளோ பெரிய கோடிக்கணக்கான கோள்கள ஒரு பொட்டு தான் நம்ம, அந்த பொட்டுக்குள்ள நம்ம ஒரு பொட்டு. இது நம்ம இந்த பூமி பந்து மட்டும் ஒரு மணி நேரத்துக்கு 1674 கிலோமீட்டர் ஸ்பீட்ல அதுவே சுத்திக்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சூரியனை சுத்தி 1,07,000 கிலோமீட்டர் ஸ்பீட்ல டிராவல் பண்ணிட்டே இருக்கு. எவ்வளவு ஸ்பீடு பாருங்க. இது யார் இயக்குறது, எப்படி கிளைமேட் மாறுது வருது, எப்படி இத்தனை கோடி கோள்கள் இயங்குது, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன். இது போக பூமிக்குள்ள எடுத்துட்டீங்கன்னா எத்தனை ஆயிரம் உயிரினங்கள், மரம் செடி கொடி, இந்த மரம் ஏன் இப்படி இருக்குது, இந்த பழம் ஏன் இப்படி இனிக்குது, இந்த பூ ஏன் இப்படி இருக்குது, இந்த மலை ஏன் இப்படி இருக்குது, எல்லாமே அதிசயம் தான், பிரம்மாண்டம் தான். அதே மாதிரி ஒரு உடம்பு எடுத்துக்கிட்ட உடம்புல கண்ணு எப்படி வேலை செய்யுது, மூளை எப்படி வேலை செய்யுது, எப்படி யோசிக்கிறாங்க, எப்படி லிவர் வேலை செய்யுது, எப்படி கிட்னி வேலை செய்யுது, இத மாதிரி ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும், எறும்பு முதற்கொண்டு எல்லாத்துக்கும், கடல் வாழ் உயிரினங்கள், இது எல்லாத்தையும் நம்ம ஆலோசிச்சு ஒரு முடிவு வர்றதுக்கு அளவுக்கு, ரிசர்ச் பண்ற அளவுக்கு மனித மூளை பெருசு கிடையாது. சோ அதனால இந்த மாதிரி ஒரு சக்தி நம்மளுடைய மூளைக்கு அப்பாற்பட்ட விஷயம். அதை யோசிச்சோம் நமக்கு தலைக்கு பைத்தியம் தான் பிடிக்கும். இருந்தாலும் விஞ்ஞான ரீதியாக நம்ம என்ன தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் இவன் கடவுள் நம்பிக்கையோட மனுஷன் இருக்கிறான், மற்ற ஜீவராசிகள் பண்றது இல்லையே அப்படின்னா, இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான இந்த பிரபஞ்சத்தினுடைய அதிசயங்களை, பிரம்மாண்டத்துக்கு இவன் பார்த்து நேச்சுரலாகவே இவனுக்கு ஒரு வியப்பு வருது. இது ஏன் நடக்குதுன்னு அவனுக்கு ஒரு காரணம் தெரியல. நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமா, எவ்வளவு நாள் இருப்போம், ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு சொல்லி இவனுக்கு காரணம் கிடைக்காத போது இவனுக்கு ஒரு பலியாடு கிடைக்கிறாங்க. அதுதான் கடவுள் நம்பிக்கைங்கிற ஒரு விஷயம். ஓகே, இந்த பயம், அன்சர்டனிட்டி, இதெல்லாம் தேடிதான் அவனுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது. அதுதான் கடவுள் ஒன்று பிக்ஸ் பண்றாங்க. இது கடவுள் நம்பிக்கை இருக்கிறதுனால என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னா, ஒரு பிளசிபோ எஃபெக்ட்பாங்க. அதாவது உங்களுக்கு கடவுள் தான் உங்களை காப்பாத்துறாரு, கடவுள் நம்மளை மன்னிப்பாரு, இப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருந்தீங்கனாலே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் உடம்புல குறைஞ்சிடும். ஒரு எதிர்பார்ப்பு, இந்த எதிர்பார்த்து இது பிரெயின்ல நிறைய ஹார்மோன்ஸ் இருக்குது. டோபமைன், செரோட்டோனின், ஆக்சிடோசின், என்டார்பின், காபா, கார்டிசால், இது மாதிரி ஹார்மோன்ஸ் உள்ள இதனுடைய வெளிப்பாடு, அதனுடைய உற்பத்தியை வச்சுதான் உங்களுடைய எல்லா நடவடிக்கைகளும் இருக்கு. உங்கள் நட உட பாவனை, ஆட்டிடியூடு எல்லாமே இதை வச்சுதான் இருக்கு. சோ கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் நம்மளை காப்பாத்துவாரு, அவர் நம்மளை மன்னிப்பாரு, இந்த மாதிரி விஷயங்கள் உங்க பிரெயின்ல ஒரு கெமிஸ்ட்ரி உண்டாயிருது. அந்த ப்ரீஃப்ராண்டல் கார்டெக்ஸ் ஒரு இடம் இருக்கு பிரெயின்ல. இந்த எல்லாமே இது பதிஞ்சு அதன் மூலமா அந்த ஹார்மோன் உற்பத்தி ஆகும் போது அவனுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் இருக்கும், அந்த பயத்திலிருந்து ஒரு விடிவு கிடைக்கும். இதே மாதிரி கூட்டமாக சேர்ந்து அவங்களுக்கு குரூப்பா இருக்கும் போது ஒரு பாண்டிங் கிடைக்கும். நம்ம எல்லாம் ஒரே ஆளு, நமக்கு ஒண்ணும் ஆகாது, எல்லாம் அவர் பார்த்து பாருங்க, எல்லாத்துக்கும் அந்த விடை தெரியாத ஒரு விஷயத்துக்கு விடையாக கடவுளை முன்னிலைப்படுத்துற மனுஷன். ஓகே, சோ அப்போ கடவுளை முன்னிலைப்படுத்தியாச்சு. அப்ப பல்வேறு ரிச்சுவல்ஸ், கடவுளை வழிபடுறது மூலமாக இந்த பிரெயின்ல இருக்கக்கூடிய இந்த ஹார்மோன்ஸ் ஒவ்வொரு விதமா சுரக்கும். உதாரணத்துக்கு டோபமைன் ஒரு ஹார்மோன் இருக்கு. இதுதான் முக்கியமான ஹார்மோன். இந்த டோபமைன் தான் ஹாப்பி ஹார்மோன் சொல்லுவாங்க. இந்த ஹாப்பி ஹார்மோன் செக்ரீட் ஆகிறதுக்காகத்தான் மனுஷன் எல்லாத்துக்குமே எல்லா வேலைகளும் செய்யறது. இந்த டோபமைன் இருக்கு இல்லையா, இது கடவுள் இருக்கிறாரு, அவர் நமக்கு நல்லது பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து வழிபடும் போதே டோபமைன் செக்ரேட் ஆயிரும். நமக்கு சந்தோஷமான ஃபீல், நடக்குதோ நடக்கலையோ ரெண்டாவது விஷயம். அது மாதிரி செரோட்டோனின், இதுதான் மூட் ஸ்டெபிலைசர். இது கடவுளுக்கு நன்றி சொல்லும் போது, வழிபடும் போது இது செக்ரேட் ஆகிறதுனால அவனுக்கு ஒரு அமைதி கிடைக்குது. அது மாதிரி ஆக்சிடோசின், நம்ம குரூப்பா இருக்கு, பாண்டிங் ஹார்மோன் சொல்லுவாங்க. குரூப்பா உட்காந்து குரூப் பிரேயர், இந்த திருவிளக்கு பூஜை, இது மாதிரி கன்வென்ஷன், இது மாதிரி சேர்ந்து பண்ணும்போது அவங்களுக்கு ஒண்ணுக்குள்ள ஒன்னு அட்டாச்மெண்ட், ஆக்சிடோசின் செக்ரேட் ஆயிரும். அதே மாதிரி கடவுள் கூட ஒரு பாண்டிங் ஆன மாதிரி அவருக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீலிங் வரும். அதே மாதிரி என்டார்பின் தான் உண்மை நேச்சுரல் பெயின் கில்லர்ஸ், வலி நிவாரணி.
இதுல இந்த ரிதமிக்கா பாடுறாங்க இல்லையா, ஓம் அது மாதிரி, ஆமேன் அது மாதிரி, இது மாதிரி ரிதமிக்கா திரும்ப திரும்ப பாடும்போது, கொட்டடிக்கும் போதும் இல்ல டான்ஸ் ஆடும் போதும் இது என்டார்பின் செக்ரெட் ஆயிடும். என்டார்பின் செக்ரெட் ஆகும்போது அவங்களுக்கு நேச்சுரலாகவே அந்த உடம்புல உள்ள வலி எல்லாம் ரிலீவ் ஆகி கொஞ்சம் பெட்டரான ஃபீலிங் கிடைக்கும். அதே மாதிரி காபா, இதுதான் ஸ்பீட் பிரேக்கர். இதான் இன்ஹிபிட்டரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா, நீங்க யோகா பண்ணும்போதும் மெடிடேஷன் பண்றீங்க, மெடிடேஷன் பண்ணும்போதும் இந்த காபா செக்ரெட் ஆகும். இதுதான் உங்களை மனசை அமைதிப்படுத்துறது. அதனாலதான் யோகா பண்ணிட்டு வரும்போது, மெடிடேஷன் பண்ணிட்டு வரும்போதும் ரொம்ப அமைதியா எல்லா விஷயங்கள்ல அவங்க விடுபட்டு ரொம்ப ஃப்ரீயா ஃபீல் பண்ணுவாங்க. மெடிடேஷன் பண்ணும்போது கார்டிசால் அப்படின்னு ஹார்மோன் லெவல் குறையும், அதனால ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆயிரும். சோ அதனாலதான் எப்பவுமே இது எல்லாமே இந்த கோயில்ல செய்யறதுனால, ஒன்னா உட்காந்து பிரேயர் பண்றது, இது தியானம் பண்றது, ஒரு எதிர்பார்ப்போட போய் நிக்கிறது, அதே மாதிரி இந்த கேண்டில் கொளுத்துறது, விளக்கு ஏற்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு பாராசிம்பத்திக் நர்வ் ஸ்டிமுலேட் ஆயிட்டு ஒரு காமிங் மைண்ட் வரும். ஓகே. அதே மாதிரி ஃபாஸ்டிங் உங்களுக்கு இருப்பாங்க இல்லையா, ஃபாஸ்டிங் இருப்பாங்க இல்லையா, அந்த ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால ஒரு 12 to 16 மணி நேரம் ஃபாஸ்டிங் இருந்தீங்கன்னா உடம்புல இந்த இன்சுலின் சென்சிட்டிவிட்டி கூடிரும். அதே மாதிரி ஆட்டோபேஜியான்னு ஒரு விஷயம் நடக்கும். அதாவது உடம்புல உள்ள எல்லா செல்ஸுமே அதுவே ரிப்பேர் பண்ணிக்கும். ஆட்டோபேஜியா இதை ஸ்டிமுலேட் பண்ணி விட்டுரும். குனிஞ்சு நமஸ்காரம் பண்றது, இது பாராசிம்பத்திக் ஆக்டிவேட் பண்ணி உங்களுக்கு காம்னஸ் கொடுக்கும். அது மாதிரி இந்த நீராடுவாங்க இல்லையா, ரிச்சுவல் பாத் பண்ணும்போது ஸ்கின்ல உள்ள சர்க்குலேஷன் கூடிடும். அது மாதிரி கார்லண்ட், பூ நிறைய போடும்போது அந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொண்டு வந்து மெமரி கொண்டு வந்து நல்ல மூடு வந்துடும். ஸோ அப்போ இது எல்லாமே கலெக்டிவாக அது எல்லா மத கோயில்கள்லயும் எல்லா இடத்துலயும் இந்த விஷயத்தை பண்ணும்போது இந்த ஹார்மோன் செக்ரீட் பண்றதுனால அவங்களுக்கு ஒரு பெட்டரான ஃபீலிங் வர்றது உண்மையான விஷயம் தான். ஓகே. அப்ப இவங்க ஏன் ஹிந்துவா தேர்ந்தெடுத்திருக்காங்க, இவங்க ஏன் கிறிஸ்டினா இருக்கிறாங்க, இவங்க ஏன் முஸ்லீமா இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் ஏர்லி சைல்ட்ஹுட் கண்டிஷனிங். குழந்தை பிறந்து 0ல இருந்து 7 வயசு வரைக்கும், பிறந்ததுல இருந்து 7 வயசு வரைக்கும் அந்த குழந்தைக்கு வந்து அழகா அது வந்து ஒரு பிளெயின் போர்டு மாதிரி அந்த மூளை, அதுல பிரெயின் வயரிங் ஆகும். இது எப்படி வயரிங் ஆகும்னா, அவங்க வாழக்கூடிய சூழ்நிலை, அவங்க சுத்தி இருக்கக்கூடிய சரௌண்டிங், அவங்க கும்பிடுற விஷயங்கள், அவங்க பண்ணக்கூடிய ரிச்சுவல்ஸ், இது எல்லாமே அந்த வெறும் போர்டா இருக்கக்கூடிய அந்த குழந்தையோட பிரெயின்ல ஒயர் ஆகும். ஒயர் ஆகுறதுனால அந்த ஒயரிங் மூலமாக தான் இவங்களுக்கு இந்த டோபமைன், செரட்டோனின் இந்த மாதிரி ஹார்மோன் செக்ரெட் ஆகி அவங்களுக்கு ஃபீல் பெட்டர் ஆகும்போது அதுவே பழகி 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 அது பண்ணும்போது அவங்க இன்னும் பெட்டரா ஃபீல் ஆகிட்டே இருப்பாங்க. அந்த ஃபீல் அவங்க விடுறதுக்கு எதுவுமே தயாரா இருக்க மாட்டாங்க. ஸோ கரெக்டா ஞாயிற்றுக்கிழமைனா சர்ச்சுக்கு போகணும், வெள்ளிக்கிழமையான கோயிலுக்கு போகணும், நல்ல நாளான இது பண்ணாதான் அவங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபை ஆகும். அதனால கரெக்டா அதை பண்ணிட்டே இருப்பாங்க. பிரெயின் வந்து உள்ள மேப் ஆகி கரெக்டா அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு இந்த சந்தோஷத்தை இழக்கிறதுக்கு மனசு இருக்காது. அது சரியோ தப்போ அதை தாண்டி மனசு போயிடும். அப்ப இதுக்கு ஒரு த்ரெட் வேற சிந்தனையாளர்களாலேயோ வேற மதத்தினாலேயோ ஏதாவது ஒரு ஏதாவது ஊன் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு பயங்கரமா கோபம் வரும். அமிக்டலான்னு ஒரு இடம் இருக்கு பிரெயின்ல, அது ஸ்டிமுலேட் ஆகி எங்க இந்த சந்தோஷம் போயிடக்கூடாது, நம்மளோட ஐடென்டிட்டி போயிடக்கூடாது அப்படிங்கறது மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகி அவங்க எதிரணியினரை ரொம்ப த்ரெட்டா பார்ப்பாங்க. அதனாலதான் இந்த சோசியல் மீடியால வேற மதத்தினரை மாறி மாறி ரொம்ப அசிங்கமா தெரியும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு த்ரெட் வந்துருமோங்கிற ஒரு கவலை இருக்கும். இது கூட இந்த மாடர்ன் ஆம்பிளிஃபையர்ஸ், என்ன சோசியல் மீடியா, இந்த பாலிட்டிஷியன்ஸ், ரிலிஜியஸ் லீடர்ஸ், எல்லா மதத்திலையும் இதை இவங்க ஸ்டிமுலேட் பண்ணிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு அதன் மூலமாக வரக்கூடிய இந்த ஹார்மோன் சேஞ்சஸ் ஏதாவது ஒரு பாதிப்பு வந்திருக்கனால இது ஒரு த்ரெட்டா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அப்ப நம்ம இது என்ன தெரிஞ்சுக்கலாம், கடவுள் நம்பிக்கை சயின்ஸ் இவ்வளவுதான். கடவுள் இருக்கிறாரா இல்லையா இதுதான் நம்ம கேள்வி. அடுத்தவரை பாதிக்காத வரையில் எதுவுமே தப்பு கிடையாது. கடவுள் நம்பிக்கை இருந்ததுனாலதான் மிருகமா இருந்த மனுஷன் இன்னைக்கு நாகரிகமான உலகில் ஓரளவு மனுஷனா இருக்கிறான். ஸோ அதனால கடவுள் நம்பிக்கை பண்றதுனால தவறு கிடையாது. மூளையில் உள்ள வேதியியல் மாற்றங்களுக்காக தான் மனுஷன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான். இந்த விஷயத்தை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நமக்குள்ள ஒரு சமாதானம் உருவாகும். இதுக்காக நம்ம இது செய்யறோம் அப்படிங்கிற ஒரு சமாதானம் நமக்கு வரும். அதே நேரத்துல அடுத்தவர் மேல் வீண் வன்மம் வராது. அவ்வளவுதான். நன்றி, வணக்கம்.